அப்போ அந்த பார்வை எப்படி அது எதனால வந்துச்சு? சரினா பாட்னார் சரினா அலிங்கரமுல்லாவோ வச்சாவோ பின்பலமாக இருக்கா வாப்பா நீங்கள் பார்ப்பாதீங்க வந்துருங்கன்னு சொல்லி பார்த்தாலே அந்த பார்வையுடைய தான் அந்த புளியை கிழிச்சிச்சு. அதனால தான் சொல்கிறோம். அதுக்கு தான் சிறில் முர்த்தல்லான்னு சொன்னோம். அது மட்டும் இல்லை ஒருத்தர் சரியா இப்போ எத்தனையோ ஜமாத் அந்த ஜமாத் இந்த ஜமாத் ஊரில் போட்ட ஜமாத்தெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த ஜமாத்துகள்லாம் கொஞ்சம் விளைஞ்சா இல்லைண்ணா அந்த ஜமாத்து ஊரில் போட்ட ஜமாத் தான் ஜமாத்து அது தொழுகைக்கு வந்து அந்த ஜமாத்துட்டு செய்யணும். அவர் யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் செய்யணும். நாய் செல்வதால் எங்கே இருந்தா யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது அலி வாங்கண்டா. அப்போ கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் டயர்டானா கொஞ்சம் சாயங்காலமும் நல்லா இருக்குமே என்று சொல்லி அப்போ உள்ளுக்கு வந்துடுங்க. அப்போ சாஞ்சி எலும்புனா கொஞ்சம் இதாக இருக்குமேன்னு சொல்லி சரினா அலிங்கரமுல்லா அவர்களுடைய தொடையில் தலையை வச்சு நாய் செல்லம் படுத்திருந்தான். அப்போ கொஞ்ச நேரம் தான் நாய் செல்ல லேசாக தூங்கிடுறா. பார்த்தா அவளுக்கு சேச சாடையாக புரட்டப்போ உங்களுக்கு சூரிய மலமலான்னு போகுது. இன்னும் அசரு தொழுவல. அந்த நேரத்தில் நம்மளை போல முட்டாள்கள் மடையே இருந்தா பார்த்துட்டு யாரும் சொல்லுவேன் நான் இன்னும் அசரு தொழுவலையே இன்னும் அசரு தொழுவ கலாவா போதா என்ன அவளை மடியில் பார்க்க இங்கே யாராவது கூப்பிட்டு அவ உட்கார நீங்கள் யாராவது வர வாங்க வாங்க உட்காருங்க நான் அசர் தொழுவலை தலையை தூக்கி இப்படி வச்சு ஆளிரல்லா தான் இழுமுடுக்கப்பட்டாளா என் அசர் தொழுவ தொலைய ஒளிஞ்சா ஒழியுது. கலாவா போனால் கலாவா போய் தொழியுது. என்னுடைய தொழுகை கலாவா போனால் தொலைஞ்சு போட்டோம். அசர் தொழுகை தொலைஞ்சு போனால் போகுது. யாரு ரசூலுல்லாவுடைய தூக்கத்துக்கு முன்னால என்னுடைய தொழிலை தூக்கி குப்பையில் போடுறான். போட்டுட்டு என்னச்சுதா உட்கார்ந்தா மழையை வச்சிருந்தா எழுப்பலை உசுப்பலை க்ளீனாக தூங்கணும். அப்போ நாய் சொல்ல தன்னூர் ஒரு பாயிட்டு மாதிரி போயிட்டு எலும்பி பார்த்துட்டு என்ன சொன்னா அடியா இங்கே அசர் தொழு இல்லையா தொழுங்களா இல்லை நாயம்மா அப்படியா தொழுலையா கலாவை போச்சோ உன்னை யாருலாம் உன்னை அலி என்னுடைய இதில் தான் நான் தூங்குறதுக்கு தான் இப்போ நேரம் வாங்கினா ஒரு கலாவை பார்த்து மீட்டு கொடுன்னு சொன்னான். சூரியன் பள்ளத்தில் போன சூரியன் என்ன செய்துச்சு மீண்டு வசந்துட்டு மக்கூரான நேரத்தோட கூட வசந்துட்டு அழு இல்லாத்தானும் என்ன சொல்லுதா தொழுத பிறகு இனி சகிஹான இதுகளில் இந்த கிடந்துகளில் இது இருக்குது சரியா. நம்ம சேகனா அப்பா நாயத்தின் இதில் என்ன இருக்குது அவ்வளோ கைவிட நேரத்தில் 10-12 மணிக்கு போனால் ராத்திரி தகச்சத்துக்கு முழிக்கிற டயர்ட் ஆகும்ல. அங்கங்கே போனவோ தோட்டத்தில் போனோம் மரத்தடியில் தோப்பில் போனோம் ஒரு மரத்தடியில் சாஞ்சிட்டா அவளும் கொஞ்சம் கொரட்டை போயிடுச்சு. போனால் நல்லா போயிடுச்சுன்னு வைங்களேன் 2-3 மணி நேரம் போயிடுச்சு. பார்த்தா 1 மணி 2 மணி 3 மணிக்கு எங்கே போயிடுது பகலில் சூரிய வெளிச்சம் எங்கே நிழல் எங்கே வைக்கும் மேற்கே வைக்கும் மேற்க அப்படித்தானே கிழக்கு சூரியன் தான் மேற்க இருக்கும். அப்போ 10-11 மணிக்கு படுத்தா அப்புறம் மக்கள் 1 மணி 1:30 2 ஆச்சா எல்லாம் இங்கே வந்துச்சு. படுத்திருந்த இடத்துல மட்டும் நிழல் எப்படி இருக்குது காலைல 10:30 மணி 11 மணிக்கு இருந்தாப்புல இருந்துக்கிட்டு இருக்குது. மற்றதெல்லாம் மக்கள் கூடி பார்க்குற என்ன இதாக இருக்குது ரூபடுத்தி இந்த நிலம் மட்டும் இப்படி இருக்குது மற்ற நிலம். அப்போ அல்லாஹ்தாலா அவ்வளோ வெளியாக்கி கொடுக்குற நேரத்தில் அடையே பாருங்கள் மடையனை போல் 4 பேரோட 10ஓட 1 10ஓட 1 ஆள் இல்லை. என்னுடைய மஹபூப் எந்த இடத்துல படுத்திருந்தா அவளுக்கான நிலையே பிடிச்சி வச்சுக்கிறான். படுக்கிற நேரத்தில் எப்படி இருந்தாலும் அதே நேரத்தில் ஈரின்னு சொல்லிட்டான். குரானில் சொல்கிறாங்கள நிழல் காலையும் மாலையும் நீண்டு போயிட்டு இருக்கு நம்ம நினச்சா ஒரே இல்லை வச்சிருவோன்னு சொல்லி அதே போல் தன்னூரவங்க என்ன இல்லைவாப்பா இப்படி பாருங்க பார்த்தா யாரு என்னப்பா இது போகணும் அப்படி. அப்போ அங்கே செய்யணும் அலிங்கரமல்லாவுக்கு பள்ளத்தில் போன சூரியனை இழுத்து விட்டா இவளோட விஷயத்தில் அவன் மஹபூப் படுத்த இடத்துல எப்படிக்குன்னா அப்படி இடின்னு சொல்லி ஸ்டில்லில் போட்டு அவளுக்கு மட்டும் அந்த நிழல் மற்றதெல்லாம் போயிடுச்சு. அப்போ சும்மா சொல்லலை சிறுகள் முர்த்தல்லா 1 2 பல விஷயத்தில் அது போல் சுல்தான் நாயகம் இவ்வளோ உட்காந்து பேசிட்டு இருக்கிறா வாங்கிட்டா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அதுக்கு நபி நடக்குது லொஹர் நேரம் உட்காந்து யாரும் புள்ளியில் யாரும் சத்தம் காட்டலை சரியா. அசுர ஒக்குத்தா நம்மளை போய் அவளுக்கு தண்ணி வந்து என்ன அப்போ ஒரு ஆள் சொன்னா அப்போ நான் லொஹர் தொழுவல் தொழுவலையா இப்போ அசுர ஒக்குதாயிட்டா
இப்போ பார்த்தா மறுபடியும் என்ன செய்துச்சு, ஜவாலான அந்த உச்சி அடிச்சாஞ்சது நேராக உச்சிக்கு வந்துட்டு. சரி தொழுவுமா, தொகர ஜமாத்தா தொழுதா, தொழி முடிச்சு போனோம் சடாண்டு மறுபடியும் அங்கே போயிடுச்சு. மறுபடியும் அசரை சொல்ல எல்லாம் கிண்டல் கேளையில் எழுதி வச்சுக்கிது சரித்திரத்தில். அதான் சிறுல் முர்த்தலா விளங்கிச்சா, சிறுல் முர்த்தலா அந்த ஓதனம்ல, சிறுல் ஓதையாச்சா ஓதணுமா, ஓதையாச்சா. அதுக்கு தான் சொன்னேன், சும்மா கதைக்கலாம். இப்போ முதல்ல வேணாம் கபீதுல் முஸ்தபா நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரங்கொலை துண்டுன்னு சொன்னார். அப்போ சமரத்தில் பத்தூல், சமரத்தில் பத்தூல், பத்தூலா நாய் அவளுடைய எதே கனி, சிறுல் முர்த்தலா சொன்னான். இப்போ சிபத்தில் ஹசனைன், ஹசனைன்ல யார், ஹசனார் ஹுசைனார் கொத்த பேர் ஹசனைன், சிபத்தில் ஹசனான், ஹசனார் ஹுசைனாருடைய பேர புள்ள. தகப்பா வழியில் என்ன நேராக ஹசன் அலில்லாத்தாலும் வரா, தாய் வழியில் ஹுசைன் அல்லாத்தாலும் இதில் உடைய பேர பிள்ளையா வரா. சமரத் என்ன சிபத்தில் ஹசனைன் இமாம் சிபத்தில் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லி வஅலல்லாஹி வல் இமாம் சிபத்தில் ஹசனைன் சல்லி அலன் நபி வஸல்லி வஅலல்லாஹி வல் இமாம் சிபத்தில் ஹசனைன் ரப்பி சல்லி அலன் நபி சொல்லி சொல்லி போனாலும் சொல்லி முடியாது. நம்ம 6 செலவாத்துக்குள்ள முடிக்கணும். 10 60 வந்தால் 54 பேர் இருந்தால் 1440 ஒவ்வொரு ஊசு முபாரக்கில் ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ கொண்டு செலவாத்த பேருங்கிறதுக்காக வேண்டி சடுக்காக வச்சோம். அவங்க ஒதுலாத நாயத்திரிய ஹலீஃபாவாகவும் இருக்கிறாங்க. காஜா மொயின் ஜிஸ்தி நாயத்திரிய ஹலீஃபாவாகவும் விளங்கிச்சா இருக்கிறா. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மோமின் மிராத்தில் மோமின், மோமின் மோமினுக்கு என்னது கண்ணாடின்னு சொன்னார். அப்போ அதனால் ஒதுலால நாய் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தெளிஞ்ச கண்ணாடியாக யார் இருக்கிறா, சேகனாப்பாயிரு. அதே போல் காஜா மொயின் ஜிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் தெளிஞ்ச. இப்போ இந்த இடத்துல நடுவில் ஒரு நூலை கட்டி கண்ணாடி தொங்க விட்டுட்டோம். நம்மளாம் இருக்கிறோம் கொஞ்சம் நேரத்தில் சுத்தமாக சுத்தம் இப்படி சுற்றி வரக்குள்ள அந்த கண்ணாடி நம்ம தெரியுமா தெரியாதா என்ன. அது போல் ஹாஜா மொயின் ஜிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒதுலான ரலியல்லாஹு தஆலா அவங்களும் என்ன என்ன உடலால் 2ஆக இருந்தாலும் உள்ளத்தினால ஒன்று. கல்புனா வாஹிதும், கல்புனா வாஹிதும், எங்களுடைய இதயம் ஒரே இதயம். கல்புனா வாஹிதும் அன்னைக்கு விளங்குதா இல்லையா?
என்ன கல்